நான் தான் உங்கள் TN75 எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா யூஐட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஆக்சுவலாக இது வந்து MDB மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து மீட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நம்ம கவர்மெண்ட் கேபிள் வரும். கவர்மெண்ட் கேபிள்லேருந்து இந்த MDBக்கு நம்ம சப்ளை கொடுப்போம். இது MDB என்ன பர்பஸ்னால், ஒரு வில்லாவில் வந்து இது வந்து ஒரு மெயின் பிரேக்கர். இது வந்து உங்களுக்கு மீட்டர் பாக்ஸ்லேருந்து டைரெக்டாக MDBயில் கனெக்ட் ஆகிற MCCB. அப்புறம் வந்து இது வந்து வில்லாவில் 2 dB இருக்குது. இது வந்து ஒரு dB, இது வந்து ஒரு dB. இது வந்து எப்படி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே கேபிளிங் சிஸ்டம் தான். இந்த கேபிளிங் சிஸ்டத்தில் ஒவ்வொரு லோடுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேபிளோட சைஸ் வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ க்ரீன் பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்துக்காக மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் வாட்டர் சப்ளை வந்து பேக் சைடில் இருக்குது, பேக் வாலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம ஏதாவது லீக்கேஜஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை தான் கூப்பிடணும். ஸோ அதுக்கு பதில் நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு வாட்டர் பாயிண்ட்டு டெம்பரவரி. இங்கே ஏதாவது கார் வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா கழுவுறதுக்காக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வில்லாவோட வாலில் ஃபுல்லாக லைட்டு தான். அதாவது யூஏஏ நைட்டு பகல் மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு லைட்டு. எல்லா வால்லையும் பாருங்கள் எத்தனை லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் டேங்கு. கவர்மெண்ட் வாட்டர் வந்து இதில் தான் ஃபில் பண்ணிப்பாங்க. இது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இது நெசசரி கிடையாது, பட் சப்ளைக்காக வச்சுருப்பாங்க. சப்போஸ் தண்ணி ஒருவேளை கவர்மெண்ட்லேருந்து என்னைக்காவது ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வாட்டர் டேங்க் வந்து இது எத்தனை கேலன்னா 1000 கேலன் இங்கே வந்து தண்ணி ஃபில் ஆகும். இதில் வந்து உள்ள ஃப்ளோட்டு கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இதில் வந்து அவுட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பம்பு கொடுப்பாங்க, பூஸ்டர் பம்பு. அது வந்து உள்ளே இருக்குது, இன்னும் மாட்டலை. ஏன்னா இங்கேயும் திருடன் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் மாட்டலை. இந்த மோட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி தேவையோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இது வந்து பவர் சப்ளையோட ஐசோலேட்டர் 20 amps, ஜஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் ஐசோலேட்டர். இது வந்து வலுவானா வந்து நம்ம செப்டிக் டேங்க்லேருந்து வந்து கேஸ் பைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் ஸ்டோரி, ஸோ மஸ்ட்டு ஒரு கேஸ் பைப் கொடுக்கணும். அப்படியே வீட்டுக்குள்ளே ஆனோன்னா இது வந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு 3 லேயராக கட்டியிருக்காங்க. அப்படியே MDBலேருந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அதாவது DBக்கு வந்து சப்ளை கொடுக்குறாங்க. DBக்கு அதை பார்த்தீங்களா ஐசோலேட்டர். இது வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பர்பஸ் தான். இது வந்து ELCB. இந்த ELCB எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது எர்த் லீக்கேஜ், இப்போ நம்ம ஹியூமன் எரர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகும். ELCB வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் MCB இப்போ நம்ம ஊர்லேயும் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் ஃபேஸ் தான், ஆனால் இங்கே மேக்ஸிமம் 3 ஃபேஸ். ஏன் இந்த 3 ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லோடு கூடுதல். ஏன்னா இங்கோட அந்த ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து ரொம்பவும் ஆம்ஸ் கூடினது. ஏன்னா இங்கே எல்லா ரூமுக்கும் ஏசி இருக்கும், ஏசி கம்பல்சரி. ஏன்னா ஒரு டெசர்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MCB. இந்த MCB வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து லைட் சர்க்கியூட், ஸோ 10 amps எனாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாக்கெட்டில் 20 amps போதும். இது வந்து ஏன் சாக்கெட்டில் 2 ஒயர்னா ரிங் சர்க்கியூட்னா ஒரு 8 சாக்கெட் வருதுன்னா கண்டிப்பாக ரிங் சர்க்கியூட் போட்டிருக்கணும். ரிங் சர்க்கியூட்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டில் வந்து ஒயர் வந்து 2மே DBக்கு வரும். இதுதான் ரிங் சர்க்கியூட்டு. அதுக்கப்புறம் 20 amps பிரேக்கர் பார்த்திங்கன்னா இது வந்து 3 சாக்கெட் இருக்கிறதுக்கு தான் 20 amps. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வாட்டர் ஹீட்ரு. இது வந்து ஏசிக்கு வந்து எத்தனை போட்டிருக்காங்கன்னா 32 போடலாம், 40 போடலாம். 32 இல்லை 40 மஸ்ட்டு போடணும். இது கேபிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 mm. ரெண்டுமே 25 mm தான். என்னடா சுவிட்ச் எல்லாம் முறுக்காமல் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார்னா நம்ம ஊரில் எல்லாம் எப்படின்னு தெரில, நம்ம ஊரில் செக் பண்ணுவாங்களான்னு தெரில. இங்கே சுவிட்ச்லேருந்து எல்லாமே சுவிட்சில் பார்த்தீங்களா பாடி எர்த்து வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒயரிங் பார்த்திங்கன்னா லைட்டுக்கு 2.5 மில்லியும்
சாக்கெட்டுக்கு வந்து 4 மில்லியும், அப்புறம் வந்து ஏசிக்கு 2 மில்லி. இது கிச்சனில் எத்தனை சாக்கெட் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே குக்கர்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. குக்கர்னால் அவங்க கேஸ்லேயும் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல்லையும் பண்ணுவாங்க. அது இன்னொரு வீட்டில் இன்ஸ்டால் பண்ணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீட்டுக்கு மட்டுமே 2 குக்கர் வச்சுருக்காங்க. இது வந்து குக்கர் சாக்கெட் 40 ஆம்ஸ் வரும். இது வந்து என்னென்னா டைரெக்டாக அந்த சிம்னிக்கு போகிறது. இது வந்து குக்கரை ப்ளக் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அப்புறம் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காது. இது வந்து என்னென்னா தம் போடுவாங்கல்ல, அந்த அடுப்பு தான். ஸோ இவங்க மந்தி இந்த மாதிரி செய்யும்போது இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லா வீட்லேயும் இருக்காது, சில வீடுகளில், அதாவது கொஞ்சம் ரொம்ப பழைய ஆட்கள் வச்சுருப்பாங்க. ஒயரிங் பார்த்தீங்களா, இதில் கனெக்டர் மஸ்ட்டு போட்டிருக்கணும். ஒயர் கனெக்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இது வந்து ஏசிக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ஏசிக்கிட்டே வந்து ஒரு சுவிட்ச் பிரேக்கர் மாதிரி வச்சுருப்போம். பட் அதெல்லாம் தேவையில்லை. டிபிலேருந்து டைரெக்டாக இப்படி ஒரு 40 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சா போதும். ஸோ அதுவே போதும் இங்கே. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஐசோலேட்டர் வைப்பாங்க. அது வந்து இன்கேஸ் ஏசி அவுட்டர் யூனிட்டில் ஏதாவது பிரச்சனைனா மேலே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இன்சைட் ஏதாவது பிரச்சனைனா உள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பிரச்சனைனா டிபியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டு 2.5 ஸ்கொயர் mm ஒயரு. இங்கே வந்து துபாய் கேபிளோட ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செம குவாலிட்டியாக இருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இங்கே எல்லா ரூம் பாத்